நியூஸ் ஃபேர் 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் முனைவர் ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள் தான். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்க. உங்க ஆட்சி தேர்தலுக்கு முன்னாடி ஒண்ணு நல்லா காதுல அந்த தேன் பாயிற மாதிரி நிறைய சொன்னீங்க. தேர்தலுக்கு அந்த முடிஞ்ச எலெக்ஷன் நீங்க ஆட்சிக்கு அமைஞ்சிட்ட பிறகு பாதி தேன் அப்படியே வாங்கிட்டீங்களா? ஐயா எதை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். ஐயா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் மக்களுக்கு செய்யணுங்கிற நம்பிக்கையில் மக்களுடைய தேவையை அறிஞ்சு செய்யணுங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் எல்லாமே சொன்னோம், அலௌன்ஸ் பண்ணணும். ஆனால் ஆட்சி அமைச்சு சட்டமன்றத்துக்குள்ளே வந்த பின்னாடி கஜானாவை பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. சரியா? அப்படி இருந்தும் கூட அந்த 1000 ரூபாயை நாங்கள் கடனை வாங்கி அந்த வழக்கம் போல் அந்த 1000 ரூபா போட்டுட்டோம். அதுக்கு பின்னாடியும் பல்வேறு நலத்திட்டங்களை செய்யறதுக்காக முயற்சிகள் பண்ணி இப்போ படிப்படியாக ஒன்றா செய்யணுங்கிற எண்ணத்தில் இப்போ உடனே ஒரு 3 சமாச்சாரங்களை உடனடியாக செய்யணும். என்ன சமாச்சாரம்? அதாவது குழந்தைகளுக்கு அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய அதுலயும் ஒரு கோல்மால் பண்ணீங்க. அது கோல்மாலாவது கத்திரிக்காய் மாலாவது குழந்தைகளுக்கு நாங்கள் அங்கே முன்னாடி என்ன சொன்னீங்க? அனைத்து குழந்தைகளுக்கும். ஆமா, அங்க பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் தான். தமிழகத்தில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும். நீங்க அப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டலு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிரிக்கல, இப்ப பிரிச்சிங்க. சிலிண்டருக்கு இப்ப சரியா அதெல்லாம் நீங்க பட்ஜெட்ல அறிவிச்சிட்டீங்க. 2 நாளுக்கு முன்னாடி இந்த சிலிண்டருக்கும் அந்த ஃப்ரீ பஸ் சொன்னீங்களே, இது 2 ரொம்ப எதிர்பார்த்தாங்க மக்கள். அறிவிச்சிட்டீங்களே, ஏன் ஒழுங்கு அறிவிக்கல? இதுல என்ன ஒழுங்கு, என்ன ஒழுக்கம் இல்லை, என்ன கண்ட ஒழுக்கம்? அன்னபூரணி சூப்பர் 6. ஆமா, இப்ப அன்னபூரணி சூப்பர் 3. அதனால என்ன, மீண்டும் கொடுப்போம். கொடுக்கறத ஒரேடியா கொடுங்க. ஒரேடியா பிச்சு பிச்சு கொடுங்க. ஏன்டா இப்ப நாங்க 3 கொடுக்குறோம், அடுத்த 3 கொடுப்போம் அடுத்த பட்ஜெட்ல. அது வரைக்கும் ஐயா நீங்க சொன்னதே அடுத்த வருஷம் தான் கொடுக்க போறேன். நீங்க அறிவிச்சு நாங்க கொடுக்கறது ஜனவரியில கொடுக்குறோம். அது ஜனவரியில கொடுத்ததுக்கு அப்புறம் இது ஏப்ரல்ல தான் பட்ஜெட் மார்ச் மாசம் தான் வரும். அந்த மார்ச் மாசம் பட்ஜெட்ல நாங்க அதை சேர்த்துருவோம். சேர்த்து அதை நாங்க அடுத்து வரக்கூடிய குடியரசு தினமோ சுதந்திர தினத்துக்கோ அலௌன்ஸ் பண்ணுவோம். சரி, இப்போ 3 சிலிண்டர் கொடுத்தோம். இப்போ அன்னபூர்ணி சூப்பர் 6 அன்னபூர்ணி சூப்பர் 3க்கு வந்துட்டீங்க. 3நாலே சில பேருக்கு எந்த பேரும் ஞாபகம் வருது. நம்ம அதுக்கு போத்தாவில்ல. இந்த 3 அந்த 3 சிலிண்டர் ஆச்சு ஒழுங்கா கொடுக்குறீங்களா அனைத்து குடும்ப அட்டைக்கும்? ஆமா, அனைத்து லூசாடா நீ. எனக்குலாம் அதுக்குடா இலவச சிலிண்டர். நாங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான். எங்க பாரு, அதுல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய யாரெல்லாம் அரிசி கார்டு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கப்படும். அவங்க தான் ஏழை எளிய மக்கள். அரிசி வாங்குறாங்கல்ல ரேஷன்ல, அந்த மக்களுக்கு தான் கொடுப்போம். அது 1 லட்சத்து கிட்டத்தட்ட 1,38 லட்சமா என்னமோ வருது. அவங்களுக்கு கண்டிப்பா கொடுப்போம். ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் வரைக்கும் தான் சம்பாதிக்கணும். அவங்க சம்பாதிச்சாதான் உனக்கு அந்த சிலிண்டர்ன்றீங்க. இது எந்த வகையில மனசாட்சி இருக்குதா? என்ன மனசாட்சி? கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கு. என்ன இதுல என்ன மனசாட்சிக்கு வேண்டி இருக்கு? ஒரு குடும்பத்துல குறைஞ்சது ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பையன் வேலைக்கு போனா கூட நீங்க சொல்ற அந்த எலிஜிபிலிட்டி கீழே வர முடியாது. ஒரு நாளைக்கு ஒருத்தன் 1000 ரூபாய் சம்பாரிச்சால மாசம் 30,000 ரூபாய் வருது. 1000 ரூபாய் கீழே சம்பாரிச்சா விலைவாசி எப்படி ஏறி போய் குடும்பம் நடத்த முடியுமா? ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறான்னா 30 நாளைக்கு 30,000 ரூபா ஆச்சு. 30,000 வச்சு இந்த இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு 30,000 ரூபாய் வச்சு சாதாரணமா ஒரு குடும்பம் ரன் பண்ண முடியுமா? ஏன் பண்ண முடியாது? ஏன்டா அவன் கஷ்டப்பட்டுதானே பண்றான். கஷ்டம் தான்ப்பா. கஷ்டம். அவனுக்கு ஏன் நீங்க சிலிண்டர் கொடுக்க கூடாது? அவனுக்கு இங்க பாரு, அவனுக்கு வசதி இருக்குது இல்ல. எப்படி 30,000 வாங்குறான். இதே 20,000 வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. நாங்க 20,000 வாங்குறவங்களுக்கு கொடுக்குறோம், 30,000 வாங்குறவங்களுக்கு இல்ல. ஐயா நீங்க சொன்னது ஒரு நபர் 20,000 இல்லையா, ஒரு குடும்பமே அப்படி சொல்றீங்க. நீங்க ஒரு குடும்பமே 2 லட்சம் கிலோ வரணும்ன்றீங்க. எப்படி வரும்? அது முடியாது. இங்க பாரு, குடும்பம்னா இப்ப எல்லாம் என்ன இருக்கு, தாய் தாப்பேன் ஒரு பிள்ளை, அவ்வளவுதான். அளவான குடும்பம் வளமான வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது அந்த குழந்தைகள்லாம் ஒன்று படிச்சுட்டு எது உத்தியோகத்துக்கு போயிருக்க எல்லாம் வீடை தலை சுற்றிட்டு ஊரை சுற்றிட்டு கிடக்குங்க. ஏதோ ஆத்தாப்பேன் என்னத்தையோ காடு கஞ்சிக்கு போய் களை எடுத்து. இது மேக்சிமம் சிட்டியில் இருக்கவங்களுக்கு மேக்சிமம் எலிஜிபிலிட்டி வராது. அது புறநகர் பகுதிகளில் இருக்காங்க இல்லையா, தோட்ட வேலைகள் கழனியில் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு தான் இது தேவை. அவங்களுக்கு தான் சிட்டியில் இருக்கவங்க ஓட்டு போடலையா? சிட்டியில் இருக்கவங்களுக்கு ஏழைப்பட்டவங்களுக்கு கிடைக்கும். இப்போ அடிமட்டம் இது இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த தூய்மை பணியாளர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது, அவங்க எல்லாம் வாங்குவாங்க. இப்போ 12 டிவிஷனில் இருக்கக்கூடிய அவங்களே எத்தனை லட்சம் பேர் வர்றாங்க யோசிச்சு பாரு. அதனால தூய்மை பணி இல்லை. நான் இந்த
தூய்மை பணியாளர் சொன்னீங்க, அதுக்கு ஒரு மேட்டர் இருக்குது, நான் அதுக்கு அப்புறம் வரேன். இப்போ இந்த சிலிண்டர் சொன்னீங்க, இது எலெக்ஷன் முன்னாடி ஒன்று சொன்னீங்க, இப்போ வந்து ஏதோ கோளாறு கொடுக்குறீங்க, நாங்கள் வந்து 6 3 ஆக்குறோம், 3 வந்து எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோம், நீ 2 லட்சத்துக்கு கீழே சம்பாதி நாங்கள் கொடுக்குறோம், ஏதோ சொல்கிறீங்க. இந்த ஃப்ரீ பஸ்ஸுங்களா, அதையாச்சும் ஒழுங்காக பண்ணீங்களா? என்னப்பா இதுக்கு மேலே என்னப்பா பண்ண முடியும்? ஏற்கனவே இப்போ தனியார் பஸ்ஸு பூரா இப்போ ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் பூரா தப்பு எங்க தப்புன்னு அதாவது பெண்களுக்கு வந்து ஆட்சிக்கு வருவோமோ இல்லையோன்னு தெரியாது, வாய் வந்து அடிச்சு விடுவான். மானே தேனே பொன்மானே அங்க வா இங்க வா ஏதோ ஒன்று சொல்லிட்டீங்க, திடீர்னு பார்த்து ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஐயோ நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சாகணுமேடா அப்படின்னு ஒரு பயம். இங்கே உள்ளூர எங்களுக்கு பயம்தான்ப்பா. மக்களுக்கு சேவை செய்யணும், நல்ல முறையில் செய்யணுங்கிற பயம்தான். நாங்கள் இப்போ வந்து சென்னை டு காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாதிரி பகுதிகளுக்கு கொடுக்கறதுக்கே இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு இதில் அப்படி தான் ஸ்டேஜ் டு ஸ்டேஜும்பாங்க. இப்போ மதுரை இருக்குன்னா மதுரை சிவகங்கை, மதுரை விருதுநகர், மதுரை தேவக்கோட்டை, மதுரை தேனி, மதுரை பெரியகுளம், இந்த மாதிரி ஒரு ஜூரிசெக்ஷனுக்கெல்லாம் இப்போ ஃப்ரீ பஸ்ஸு போகலான்னு வச்சாச்சு. அப்போ ஃப்ரீ பஸ்ஸில் போகக்கூடியவங்க எல்லாம் வந்து பெண்கள் எல்லாம் ஃப்ரீ பஸ்ஸில் போயிடுவாங்க. ஆண்களும் அதுலேயே பொண்டாட்டி கூட சேர்ந்து போயிடுவான், ஃப்ரீ பஸ்ஸில் போகிறவன் அதை போயிடுவான். அப்போ தனியார் பஸ்ஸு பூரா ஓடாது. 2 நாளாக தனியார் பஸ்ஸுகளில் வேலை பார்க்குற டிரைவர் கண்டக்டர்லாம் ரோட்டில் வந்து போராடுறான். இப்போ வாழ்வாதாரம் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, புருஷன் கூட பொண்டாட்டி இந்த மாதிரி போனால் அப்படி, அந்த மாதிரி போனால் எப்படி, ஏசியில் போகலாம், நார்மலில் போகலாம், இதெல்லாம் நீங்கள் எலெக்ஷனில் சொல்லியே இங்க பாரு, எல்லாம் விளாவாரியா சொல்லிட்டு இருக்க முடியும். 19 ரூபா தாண்டா சொல்ல முடியும். எல்லாத்தையும் விளக்கண்ண உனக்கு எல்லாம் லிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் இப்படி இப்படி இப்படின்னு சொல்ல முடியாது. திமுக பண்ணுச்சு. திமுக பண்ணது இங்க பாரு, திமுக பண்ணது எதையுமே செய்யல. திமுக என்ன பண்ணுச்சு? ஒண்ணு பண்ணுச்சு. 4000 ரூபா பொங்கல் இனாம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த 1000 ரூபா கொடுத்துச்சு. வேற என்ன கொடுத்துச்சு சொல்லு? 1000 ரூபா சொல்றீங்களா? இதே 1000 ரூபாய் தான் திமுக என்ன சொல்லுச்சுன்னா, அனைத்து குடும்பங்களுக்கும் 1000 ரூபாய் இருந்துச்சு. வந்த உடனே தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கு 1000 ரூபாய் இருந்துச்சு. அது கூட எப்ப கொடுத்தாங்க? 3.5 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. இப்போ நீங்களும் என்ன சொல்றீங்கன்னா, நீங்களும் அதே தான் சொல்றீங்க, எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கணும்லடா. 1000 ரூபாய் வந்து அவங்க ஸ்கீம். நீங்க 2500 ரூபாய் சொன்னீங்க. இங்க பாரு, 2500 ரூபாய் அடுத்த பட்ஜெட்ல. எது? முதல் பட்ஜெட்ல 1000, அடுத்த பட்ஜெட்ல 2000, அதுக்கப்புறம் ஒரு 500, 2500. ஆமா, 1000 ரூபாய் வந்து இவங்க கொடுத்த ஸ்கீம் நீங்க கொடுக்குறீங்க. இதுக்கு அதாவது எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் ஓட்ட நினைக்கக்கூடாது. ஸ்டிக்கர் ஒட்டுங்க, பிரச்சனை இல்லை. ஸ்டிக்கர் தான் ஒட்டிட்டு இருக்கீங்க நீங்க உங்க ஆட்சியில. எல்லாத்துக்கும் ஓட்டக்கூடாது. பச்சையா தெரியுது எல்லாருக்குமே இது வந்து இவங்க பண்ணது. நீங்க அப்ப 1000 ரூபாய் வந்து நீங்க அவங்க கொடுத்து நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, 2000 ரூபாய் நீங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கொடுத்தோம் நீங்க சொல்லிக்கங்க.